மொழிப்போர் தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் சென்னை மூலக்கொத்தளத்தில் இந்திய எதிர்ப்பு போரில் உயிர் நீத்த நடராசன் மற்றும் தாளமுத்து ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். முன்னதாக அப்பகுதிக்கு முதல்வர் நடந்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். முதலமைச்சரோடு துணை முதல்வர் வரும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. யாரெல்லாம் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? வணக்கம். மொழிப்போர் தியாகிகளின் நினைவு தினத்தையொட்டி சென்னை மூலக்குத்தரத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகளின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதே போல புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தையும் முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக ஜனவரி 25 ஒவ்வொரு ஆண்டுமே மொழிப்போர் தியாகிகளின் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்றைய நாள்ல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தி சிறை சென்று உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் மற்றும் தாளமுத்து ஆகியோரின் நினைவிடத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில தான் சென்னை மூலக்குத்தளத்துல நடராஜன் மற்றும் தாளமுத்து ஆகியோரின் நினைவிடம் இருக்கிறது. இந்த நினைவிடம் 34 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலாவதாக புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வைக்கிறார். அதற்கு பிறகு மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் மற்றும் தாளமுத்து ஆகியோரின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். இதுக்காக பங்கேற்க வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது நடைபயணமாக வந்து பொதுமக்களை சந்தித்து அதற்கு பிறகு நினைவிடத்தை திறந்து வைக்கவும் இருக்கிறார். இந்த நிகழ்வுல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.